தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதோட பாஸ்ட் பிரசிடென்ட்டும் கூட. அதேபோல் தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷனோட சேர்மன், அக்ரோ ஃபுட் டெக் ட்ரேட் சென்டரோட ஃபவுண்டராகவும் இருக்காங்க. தொழில்துறை வணிகத்துறையில் ரொம்ப முன்னோடியாக இருக்காங்க. அரசியல் களம் கண்டவரும் கூட. நல்ல மோட்டிவேட்டர், நல்ல மென்டார், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி எந்த ஒரு புதிய விஷயத்தையும் நல்லா உடனே கிராப் பண்ணி அதை பற்றியான விஷயத்தை ஒரு அரை மணி நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆளுமை எங்களோட வழிகாட்டி திரு எஸ். ரத்னவேல் அவர்களை நம்முடைய வாழ்த்துறை வழங்க உங்கள் கரவழியோடு அவர்களை. டிஜிட்டாமேட்டிக்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை அருமை நண்பர் திரு முத்து அவர்கள் இன்று துவக்குகின்றார்கள். அந்த துவக்க நிகழ்ச்சியிலேயே டிஜிட்டல் பாலிடிக்ஸ் என்ற இந்த மாநாடு கான்க்ளேவ் இன்று இங்கே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மதுரைக்கு ஒரு புதிய நிகழ்வு என்று தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான கூட்டங்கள் மதுரையில் இதுவரை நடைபெற்றதில்லை. ஆனால் இதில் நான் ஒரு பெருமையை கண்டிப்பாக நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பல்வேறு அமைப்புகளை நான் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவராக நான் அமைக்கின்ற பொழுது, எஸ் அமைப்பிலிருந்து பல்வேறு அமைப்புகள் நான் அமைக்கின்ற பொழுது, டிஜிட்டல் இந்தியா என்று பிரதமர் அவர்கள் அறிவித்தார்கள் 2014. அப்பொழுது பலருக்கு அதை பற்றி தெரியவில்லை. எல்லாமே டிஜிட்டல் மயமாகி வந்து கொண்டிருக்கிறது. வயது முதிர்ந்தவர்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு, ஏன் சில மாணவர்களுக்கு கூட அதை பற்றி முழுமையாக தெரியவில்லை. பலர் ஒதுங்க ஆரம்பித்தார்கள். நாம் இந்த சமுதாயத்திற்கே பயனற்றவர்களோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒதுங்க ஆரம்பித்தார்கள். நமக்கு இதெல்லாம் நாலேஜே இல்லை, எல்லாம் சின்ன பசங்களுக்கு தெரியுது, நமக்கு தெரியலை, அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டியோ கல்லூரியோ இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். அப்போ இந்த டிஜிட்டல் நாலேஜ் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அப்பொழுதுதான் நான் எல்லாருக்கும் தெரியணுமே அந்த டிஜிட்டல் அப்படிங்கிறதுக்காக டிஜிட் ஆல் என்று ஒரு அமைப்பை நான் இந்த தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் சார்பாக நான் 2015 தோற்றுவிக்கின்ற பொழுது யாரை தலைவராக இதற்கு போடுவது என ஃபோரம் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. யாரை தலைவராக போடுவது என்று நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு நண்பராக இருந்த நம்முடைய முத்து அவர்களுடைய பேர் தான் எனக்கு முதன்மையாக வந்தது. ஏன்னா அவர் ஒரு பெரிய பிஏ, எம்இ, ரிசர்ச் ஸ்காலர் அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் படிக்கலை அவர். ஆனால் அவருடைய உடம்புல ஓடுற ரத்தம் பூராமே டிஜிட்டல் ரத்தம் தான். அதுதான் அவருக்கு மெயின். டிஜிட்டல் நாலேஜ் அவருக்கு உடம்பு முழுவதுமே இருக்கிறது என்பதை உணர்ந்தவன் நான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் இதற்கு வர வேண்டும் என்பதற்கு அந்த டிஜிட் ஆல் அமைப்பினுடைய தலைவராக நான் ஜே.கே. முத்து அவர்களை நியமித்தேன். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து அந்த ஃபோரத்தை இங்கே துவக்குகின்ற பொழுது மிக சிறப்பாக அவர் உரையாற்றினார். திரு அப்துல் கலாம் அவர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்தும், நீங்கள் கிராமங்களுக்கெல்லாம் சென்று இதை சொல்லித்தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்தார்கள். அதனால்தான் டிஜிட்டல் வில்லேஜ் என்ற ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து பல்வேறு கிராமங்களுக்கு சென்று அங்கே உள்ள மக்களுக்கு இந்த டிஜிட்டல் நாலேஜை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மிக சிறப்பாக நம்முடைய முத்து அவர்கள் செய்து வந்தார்கள். ஒரு 10-12 ஆண்டுகளாக அவருடைய மற்ற தொழிலுடன் இதையும் செய்து வந்தார்கள். இதை பொதுவாக அவர்கள் பெருமளவில் சேவையாகத்தான் செய்து வந்தார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-12 லட்சம் கோடி ரூபாய் அதில் விட்டிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர்கள் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பூரா ஃப்ரீ. அதாவது ரொம்ப படித்தவங்க கூட ஏதாவது நம்ம கேட்டோம்னா யோசிச்சு தான் பதில் சொல்லுவாங்க. ஆனால் முத்து அவர்கள் இந்த ஐடியில் எதை கேட்டாலும் சரி, நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கேட்டாலும் சரி, மெட்டாவர்ஸை கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் சரி, அப்படியே உடனே ரெடி ரெக்கனராக என்சைக்ளோபீடியா பதில் சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் நம்முடைய முத்து அவர்கள் தான். ஸோ அவர் இந்த டிஜிட்டாமேட்டிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்க போகும்போது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. ஏன்னா சர்வீஸ் பண்ணுற அதே நேரத்தில் நம்ம ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாக சில தொழில்களையும் நாம் ஆரம்பிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதில் இப்போ தான் அவர் வந்திருக்கார். நாங்கள் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம்,
இப்போ அவர் வந்திருக்கிறார். எனக்கு அது மகிழ்ச்சி. இதை நானும் சேர்ந்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த டிஜிட்டா மேட்ரிக்ஸ் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த துறையில் இப்போ முதல்ல அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் வரக்கூடிய காலங்களில் பல்வேறு துறைகள் அவர்கள் அடியெடுத்து வைப்பார்கள். ரைட்டு. இன்னைக்கு பாலிடிக்ஸில் ஐடி விங்கு நீங்கள் 2014 அதுக்கு பிறவே வந்து இதனுடைய பாப்புலாரிட்டி உங்களுக்கு தெரியும். பிரசாந்த் கிஷோர், சுனில் இவங்களெல்லாம் நீங்கள் மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க தான் இதில் வந்து முன்னோடிகளாக இருந்து இந்தியா முழுவதுமே பல்வேறு தேர்தல்களை கையாண்டு நாங்கள் தான் வெற்றியை வாங்கி கொடுத்தோம் என்றெல்லாம் கூட சொல்லுவார்கள். ஆனால் எப்போவுமே முத்து அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஐடி விங்கு வந்து வழிதான் காட்ட முடியுமே தவிர வெற்றி அவரவர்களுடைய கையிலே தான் இருக்கிறது என்று மிக தெளிவாக சொல்லுவார்கள். மிஸ்லீடு பண்ணுறதில்ல. அதான் முத்துருடைய ஸ்பெஷாலிட்டி. எப்படி போகணும் அப்படின்னு சொல்லுவார். ரைட். இப்போ பார்ட்டி லெவலில் ஐடி விங்கு, அந்த ஐடி விங்கு வைக்கும்போது அதுக்கு வார் ரூம் அப்படின்னே பேர் வைக்கிறாங்க. அதை வச்சு அவங்க பாலிசி டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, எப்படி மக்களை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். பட்டு இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே வந்து இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் இந்த சர்வீஸ் அவங்க வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் வின் பண்ண முடியும். அதாவது வின் பண்ணுறதுக்கு பல டூல்ஸில் இது முக்கியமான டூல். இப்போ வந்து பிரிண்ட் மீடியா ஒரு பக்கம் இருக்குது, எலக்ட்ரானிக் மீடியா ஒரு பக்கம் இருக்குது. ஆஃப்லைன் மீடியான்னு சொல்கிறோம், ஆன்லைன் மீடியான்னு சொல்கிறோம். இன்றைக்கி ஆன்லைன் மீடியாவில் போகும் பொழுது தான் நிறைய பேரை குறைந்த செலவில் நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்லி ரீச் பண்ண முடியும். இன்றைக்கெல்லாம் பிளாட்ஃபார்மில் போய் நின்று 1 மணி நேரம் பேசுகிறதுலாம் பிரயோஜனம் இல்லை. நம்ம என்ன சொல்லணுமோ அதை வந்து அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. முக்கியமாக என்னென்னா இன்றைக்கி கேண்டிடேட் வந்து தன்னுடைய பிராண்டை டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. இது ரொம்ப முக்கியம். அது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கட்சி வந்து அவரை விட முடியாத அளவுக்கு அந்த பிராண்டை டெவலப் பண்ணணும். அதான் எந்த எலெக்ஷனாலும் அவர் தான் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் பிராண்டை டெவலப் பண்ணி ஆகணும். இல்லாட்டி மற்ற கட்சிக்காரங்க வந்து அவரை கூப்பிட்டு உடனே சீட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சு மந்திரி ஆகிற அளவுக்கு அவர் தன்னுடைய பிராண்டை டெவலப் பண்ணணும். அதான் நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தன்னுடைய பிராண்டை டெவலப் பண்ணணும், கட்சியும் மீறி தன்னுடைய பிராண்டை டெவலப் பண்ணணும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் அதற்கு உதவி செய்யும். இப்போ ஒரு தொகுதியில் ஒரு கேண்டிடேட் நிற்கிறார். அந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த தொகுதி மக்களுடைய மனநிலை என்ன, அங்கே உள்ள மக்களுடைய பெயின் பாயிண்ட்ஸ், அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அங்கே உள்ள ஏஜ் குரூப் என்ன, ஓட்டிங் பேட்டர்ன் என்ன, அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன. இப்போ முத்து சொன்னது மாதிரி கீழே இருக்கக்கூடிய யங்கர் ஏஜ் தான் இப்போ எல்லா டிசிஷனும் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த தரவுகள் இதையெல்லாம் வைத்து அனலைஸ் பண்ணி என்ன மெசேஜை அந்த தொகுதிக்கு சொல்கிறது, அந்த தொகுதி மக்களுக்கு கொடுப்பது. இப்போ அந்த தொகுதி மக்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அளவில் இப்போ செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்லும் பொழுது தான் நம்ம வந்து அவங்கள ரீச் பண்ணுறோம், அவங்கள சிந்திக்க வைக்கிறோம். அது அப்புறம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுது, வாக்குகளாக மாறுகிறது. ஏன்னா ஒரு டிஸ்ரப்ஷன்னு சொன்னார் ரொம்ப அழகாக. அதுதான் இன்றைக்கி பேசப்படுகிறது பல நாட்களாக, பல ஆண்டுகளாக. ஏன்னா பழைய அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸெல்லாம் டிஸ்ரப்ஷனை தகர்த்துறது, பழையதெல்லாம் தகர்த்து புதியவை வருது இப்போ. ஸோ நீங்கள் பழைய மெத்தட்லேயே நீங்கள் வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன, இன்றைக்கி வந்து அவர் சொன்ன மாதிரி காலையில் எந்த பசங்களும் பேப்பர் படிக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. நியூஸ் பேப்பர் படிக்கிறதே குறைஞ்சி போச்சு. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம், இங்கிலீஷ் பேப்பர் படிங்க, அப்போ தான் உங்கள் வெக்காபுலரி கூடும் அப்படிலாம் சொல்கிறோம். பட் அது சில பேர் தான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கையில் பூராமே இன்றைக்கி வந்து உலகமே கையில் வந்துருச்சு, அதை தான் பார்க்குறாங்க. நம்மளை விட அதிகமான செய்திகளை அவங்க சொல்கிறாங்க, குயிக்காக பார்த்துறாங்க எல்லா ஹெட்லைன்ஸ். நீங்கள் வந்து உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் போகிறதில்ல. இப்போ நீங்கள் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ்லேயே மெசேஜ் இருக்கும். பாதி பேர் உள்ளே படிக்கிறதே இல்லை. ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸ், செகண்ட் ஹெட்லைன்ஸ், அப்புறம் ஒரு சின்ன ஷார்ட் நோட். இதை மட்டும் படித்தாலே அங்கே என்ன இருக்குங்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பிரிண்ட் மீடியாவும் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இது பூராமே வந்து அவங்களால கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி தான் இன்றைக்கி கேண்டிடேட்ஸ் வந்து எலெக்ஷனில் நிற்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷன். அதை விட ரொம்ப முக்கியம் இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டியதில்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் செய்யலைன்னா உங்களோட போட்டி போடுறவர் செய்வார். அது மட்டும் இல்லை, அவர் உங்களை பற்றி நெகட்டிவாக நிறையா சொல்லுவார். நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம்னு சொல்லுவார். இதுக்கு பதிலே சொல்லலை அப்படின்னு சொல்லுவார். இந்த நெகட்டிவை எடுத்து விடுறது இருக்குது பாருங்கள், அதுவே ஒரு டெக்னாலஜி. அவர் நெகட்டிவ் போட்டுருவார். இந்த நெகட்டிவை எடுத்து விடுறதுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் வேணும். இந்த மாதிரி பீப்புளை நீங்கள் என்கேஜ் பண்ணிங்கன்னா தான் அந்த நெகட்டிவ்லாம் எடுத்து விடுவாங்க, இல்லாட்டி அது ரொம்ப பரவிடும். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டதுனால இப்போ இதை வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்.
இப்போ இது வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. அவர் சொன்ன மாதிரி 5% அன்ஆர்கனைஸ்டில் பண்ணுறாங்க. சாரி, 95% அன்ஆர்கனைஸ்ட் பண்ணுறாங்க, 5% தான் ஆர்கனைஸ்டில் பண்ணுறாங்க. இப்போ ஆர்கனைஸ்டாக அந்த டிஜிமாட்டிக்ஸாக அவர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அஸ் எ ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி லீடராக சொல்கிறேன், இந்த ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒன்று இன்னைக்கு டச் பண்ணியிருக்காரு நம்முடைய முத்து அவர்கள். என்ன கால்குலேஷன் சொல்கிறாங்கன்னா, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவங்க வந்து 2 லட்சம் கோடி அளவிற்கு இந்த மீடியா மட்டுமே, நான் மற்ற செலவு எதையுமே சொல்லலை, ஒன்லி திஸ் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் இருக்கு, இதுக்கு இந்த வார் ரூம் போட்டு ஐடி விங்கெல்லாம் போட்டு செய்கிறாங்களே, இதுக்கு ஆல் இண்டியா லெவலில் எல்லா தொகுதியிலையும் எல்லா கட்சி வேட்பாளர்களும் செலவழிக்க போகுது 2 லட்சம் கோடி. அந்த அளவுக்கு இதில் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து இதிலேயே ஸ்டார்ட் அப் வருது. இது வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம பார்க்கணும். எங்கே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கே நம்ம வந்து அவைல் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பீப்புளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நிறைய டிஜிட்டல் இது வந்து ஸ்டார்ட் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இந்த ஃபீல்டுலேயே. இன்றைக்கி முத்து வந்து எல்லாம் அவர் செய்யணும்னு நினைக்கல, அதான் அவருடைய சிறப்பு. இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் டிஜிட்டல் ஆரம்பிச்சிருக்காரு. அதில் 20-30 கம்பெனிகள். ஏன்னா இதில் ஒன்று இருக்குது, அதாவது மென்டாலிட்டியை பார்க்கணும், ஓட்டர்ஸை பார்க்கணும், அங்கே என்ன கம்யூனிட்டி இருக்குது, என்ன ஸ்ப்ரெட் இருக்குது, அவங்களுக்கு என்ன அட்ரஸ் பண்ணணும், என்ன பெயின் பாயிண்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் இப்படி நீங்கள் லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 20-30 லிஸ்ட்டு இருக்கும். ஸோ இந்த 20-30க்கு 30 கம்பெனி இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியும் அதை மட்டும்தான் பார்ப்பாங்க, ஸ்பெஷலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதை ஸ்பெஷலைஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து அந்த கேண்டிடேட்டுக்கு கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுங்கள், 1 மினிட்ல நீங்கள் வந்து பேசி அதை வந்து பிரச்சாரம் பண்ணுங்கள். ஏன்னா அந்த உங்கள் பிராண்டிங்கில் நீங்கள் எப்படின்னா, ஐயா இவர் வந்து இது அணுகுவதற்கு எளிமையானவர் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷனாக அதை நீங்கள் கொடுக்கணும். இவர் ரொம்ப பிரமாதமாக பேசி பார்லிமெண்ட்டில் சாதிப்பார், எதனால அழகாக பேசுவார் அப்படின்னா அந்த இம்ப்ரெஷனை உண்டாக்கணும். ஸோ ஒரு பிராண்டிங்கில் வந்து நீங்கள் யார், உங்களை என்ன சொல்கிறது, உங்களை எப்படி மக்கள் அழைக்கிறது அப்படிங்கிறத அதை நீங்கள் கொண்டு வரணும். அதுதான் பிராண்டிங். உங்களை பற்றி நீங்கள் வந்து அந்த பிராண்டிங்கில் சொல்லி மக்கள் மனசில் வந்து, ஓ இவரை எலெக்ட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக போய் பார்க்கலாம், இவருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை, இவருடைய சர்வீஸுக்கு இவர் பணம் வாங்க மாட்டார், இப்படி எல்லாம் ஒரு இம்ப்ரெஷன். இவர் நல்லா பேசுவார், இவர் நல்லா செயலாற்றக்கூடிய திறமை உள்ளவர், இல்லாட்டி தொகுதியை மறந்துட்டு போய் காணணும்லாம் சொல்ல வேண்டியதில்லை, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இன்றைக்கி மக்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய பிராண்டிங் எப்படி பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொரு கேண்டிடேட்டும் டிசைட் பண்ணணும். அவருடைய சக்தி என்ன, அந்த சக்தியை மக்கள் பேச வைக்கணும். அதுதான் இவங்க செய்ய போகிறாங்க. ஸோ அருமையான ஒரு ஃபீல்டில் இன்னைக்கு வந்து முத்து இறங்கி இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில், அவருடைய அனுபவத்தில், அவருடைய நாலெட்ஜில் இன்னைக்கு பொருத்தமான தொழிலில் அவர் இறங்கி இருக்கான்னு தான் சொல்லுவேன். இட்ஸ் அ ட்ரேட் வென்ச்சர். இது ஒன்றும் பாலிடிக்ஸ் இல்லை, சர்வீஸ் இல்லை, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ அவர் ஆரம்பிச்சிருக்காரு, இட்ஸ் அ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. சர்வீஸ் இஸ் அன் இண்டஸ்ட்ரி. இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வேறு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் அவர் இறங்கியிருக்காரு. நிறைய ஒரு டீம், எவ்வளோ பேர் அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, இது சொல்கிறதே பாதி தான், இன்னும் நிறையா இருக்குது. அவ்வளோ பேரை இணைச்சி இன்னைக்கு வந்து பார்க்குறாரு. இப்போ இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு இந்த ப்ரெஸ்ஸில் எல்லாம் வந்து பத்திரிகை நண்பர்களாக நிறைய அளவில் வந்திருக்கீங்க. இதெல்லாம் வரும்பொழுது இன்னும் நிறைய பேர் இதை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நிறைய இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் வரக்கூடிய நல்ல வாய்ப்பு, நல்ல தொழில் வாய்ப்பு. அந்த முறையில் எனக்கு வந்து பெருத்த மகிழ்ச்சி. சிறப்பாக இந்த நிறுவனம் வளர்ந்தோங்க வேண்டும். அவர் சொன்னது மாதிரி இது வந்து கிங் மேக்கர்ஸ் ஆஃப் யுனைடெட் பாரத்னு போட்டிருக்காரு. உண்மை. இன்னைக்கு வந்து கிங்கை உருவாக்கக்கூடியவர்கள், ராஜாவை உருவாக்கக்கூடியவர்கள், நம்மை ஆளப்போகிறவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு உருவாகிறது. சிறந்த வெற்றியை பெறுவார்கள். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து பிரசாந்த் கிஷோர் சுனில் சொல்றது மாதிரி JK முத்து அப்படிங்கிறத எல்லோரும் சொல்லக்கூடிய அளவிற்கு வரும் என்பதை சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.